படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல். பிளாஸ்ட் தியேட்டர் ஃபுல்லா பிளாஸ்ட். சிரிச்சு சிரிச்சு எமோஷனல் ஃபீலிங் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. நல்ல ஃபன்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமா, டைரக்டரா வந்து அவரோட போர்ஷன் கம்மியா தான் இருந்துச்சு. இதுல வந்து ஃபுல்லா ஹீரோவா த்ரூ அவுட்டா அந்த ஸ்டோரியை ஹோல்ட் பண்ணிருக்காரு. எனக்கு அவரு ஈக்குவலா எந்த ஒரு ஹீரோவா இருந்தாலும் தனக்கு ஈக்குவலா தான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் பார்ப்பாங்க. ஆனா இதுல வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுக்கு எல்லாம் பில்டப் சீன்லாம் வரப்போலாம் பயங்கர மாசு. பசங்க எல்லாம் வந்து மோனிஷா அந்த பொண்ணை பார்த்து கதறாங்க அந்த அளவுக்கு. அப்புறம் அனிஷான்னு இன்னொரு கேரக்டர் வரும். அவங்களும் பார்த்து பசங்க ஃபுல்லா பயங்கர கிரேஸா லவ் ஆயிட்டானுங்க. சோ எனக்கு வந்து அபிஷேகனை விட மோனிஷாவோட அனிஷா கேரக்டர் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தியேட்டர்ல ஃபுல்லா பசங்க ஃபுல்லா என்ஜாய் பண்றாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருக்குமே அவங்க ஸ்கூல் லைஃப்ல ஒரு லவ் பண்ணிருப்போம். அது லவ் சொல்லியிருப்பாங்க, லவ் சொல்லாம இருந்திருப்பாங்க. பேரண்ட்ஸோட டார்ச்சர் இருக்கும், படிக்கும் போது அந்த ப்ரெஷர் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணுவோம்ல, நம்ம ஸ்கூல்ல ஒரு லவ் பண்ணிருப்போம்டா, அந்த லவ் நம்ம வந்து இப்ப போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆயிருந்திருக்கும், குழந்தை பெற்றிருப்பாங்க, சில லைஃப் மாறி இருக்கும். அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பிராக்டிக்கலா எப்படின்னு தெரியல. ஆனா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா சொல்லியிருக்காங்க. அது அந்த வகையில எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு லைஃப் வந்து ரியலா காமிச்சிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வர்த்தபுளான மூவியா நான் பாக்குறேன். இல்ல இப்ப பிரதீப்பா இருக்கட்டும், மணிகண்டனா இருக்கட்டும், இப்போ இவரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒருத்தரை பார்த்து பண்ணல. இப்ப இருக்கிற பசங்க எப்படி இருப்பாங்களோ அந்த பசங்களை வந்துதான் ஸ்கிரீன்ல கொண்டு வராங்க. அந்த வகையில எல்லாருமே ரியலா கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்க நடிக்காம இப்ப இருக்க பசங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியால அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பசங்கள மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்து மத்தவங்கள மாதிரி எல்லாம் யாரும் நடிக்கல. நல்லா இருக்கு. சூப்பரான ஸ்கிரிப்ட் செலக்ஷன். அதான் சொல்றேன், அவரு ஹீரோயினுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சிருக்காங்க. இப்போ எப்பவுமே ஒரு படங்கள்ல ஹீரோவை மட்டுமே பிரைஸ் பண்ணி எடுப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. ரெண்டு சைடுமே லவ் இருக்கு. ஹீரோ லவ் பண்ணாலும் ஹீரோயின் சைடும் லவ் இருக்கப்போ ஈக்குவலா பண்ணிருக்காங்க. அந்த வகையில பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் சொல்றேனே, இதுல வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்கு. கேர்ள் கேரக்டரும் சரி பாய் கேரக்டர் ரெண்டு பேருமே ஈக்குவலா பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவங்க ஈக்குவலான அவங்க லவ் வந்து சொல்லி இருக்கிறதுனால இந்த படம் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 96 96 வேறங்க. எல்லாரும் லவ்வும் ஒரே மாதிரிலாம் இருக்காது, புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லவ் இருக்கும். சிலர் ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க, சிலர் டபுள் சைடா லவ் பண்ணுவாங்க, சிலர் வந்து பிளே பாயா இருப்பாங்க, சிலர் வந்து கழட்டி விட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. நம்ம எல்லாரோட லைஃபையும் கனெக்ட் பண்ணவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்போ இது வந்து அவங்களோட ஒரு லவ் ஸ்டோரி. அதை வந்து எவ்வளவு ஜென்யூனா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன மாதிரி ஆடியன்ஸ் கிடையாது, லவ் பண்றவங்க இப்ப இருக்கிறவங்க எல்லா ஜெனரேஷனுக்குமே அந்த லவ் வந்து கடந்துதான் வந்திருப்போம். இப்ப இருக்க லைஃப்ல வந்து என்ன சொல்றது, பினான்சியல் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், ஃபேமிலி சுச்சுவேஷனா இருக்கும், அதனால அந்த லவ் சிலர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. ஒர்க் ப்ரெஷர்னால அந்த லவ் கடந்து போயிட்டு வேற ஒரு லவ்ன்றது எல்லாருமே தேவைதான். ஈவன் நாய்க்குட்டி, பூனை அந்த மாதிரிக்கு கூட லவ் தேவை. நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறப்போ லவ் வந்து யூனிவர்ஸான விஷயம். அது வந்து மனுஷன் தான் வந்து ஜாதி மதம் நீங்க இவங்க பண்ணக்கூடாது, இந்த காஸ்ட்ல பண்ணக்கூடாது, இந்த ஜாதியில பண்ணக்கூடாதுன்னு பிரிக்கிறான். அப்படி கிடையாது. லவ்ன்றது எந்த வயசுல எப்ப வேணா வரும். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணணும். அதை வந்து இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க. லேக் எல்லாம் எதுவுமே இல்ல, செம ஃபன்ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா இருக்கு. எந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தா மோனிஷா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோனிஷாவோட ஃபேன் ஆயிட்டேன் நானு. மோனிஷா பயங்கரமா இந்த படத்துக்கு அப்புறம் சூப்பரா பேசப்படுவாங்க. மோனிஷாக்கு அப்புறம் மோனிஷாக்கு அப்புறம் அனிஷாவும் நல்லா பண்ணிருக்காங்க. அபிஷேக் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. பட் ஆஸ் அ ஹீரோவா இந்த மாதிரி அவர் வந்து ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சது ரொம்ப அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்து சிலர்லாம் வந்து ஈகோ பார்ப்பாங்க, ஹீரோக்கு மட்டும் தான் கொடுக்கணும், ஹீரோயினுக்கு அப்படி கிடையாது, ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ண கொடுத்திருக்காரு. அந்த வகையில அபிஷேக் வந்து வாழ்த்துக்கள். டீம் அந்த கேமியோ நான் சொல்லிட்டேன்னா அது தேவையில்லாத ஒரு சர்ப்ரைஸ் உடையத மாதிரி இருக்கும். அந்த கேமியோ வந்து நீங்க வந்து நான் சொல்ல வேணாம், நீங்களே பாருங்க. ஏன்னா கேமியோ வந்து நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. ஆனா நான் என்ஜாய் பண்ணேன்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேமியா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளவுதான் இன்ட்டு பாத்துக்கோங்க. 10க்கு 10. படம் ஓவரால் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. இது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கு. ஒரு எமோஷனலாகவும் சரி, லாஃப்டராகவும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படின்னா வந்து செம்மையை எடுத்துட்டு போறாங்க, அதுக்கப்புறம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்புறம் செம்மையை எடுத்துட்டு போறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இதோட மெயின் பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூல் சப்ஜெக்ட் தான். இந்த ஸ்கூல் ஃப்ரேம்ஸ்லாம் காமிக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது யாருக்காவது எல்லாருக்குமே சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் த ஆளுக்கு ஸோ க்ரஷோ லவ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த க்ரஷை கண்டிப்பா நமக்கு ஒரு ஞாபகப்படுத்தும். ஆனா இவங்க இன்னொன்னு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம லவ் என்னதான் வந்து சொல்லாம விட்டுட்டாலும் ஒரு ஒன் சைடா இருந்தாலும் ஃபியூச்சர்ல அது சொல்லி முடிச்சோம்னா நமக்கு ஒரு திருப்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா வந்து ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கல்யாணம் இருக்கும், அதெல்லாம் வந்து யோசிக்கிறது இல்லை. ஸோ கல்யாணம் ஆனவங்க நான் இருந்தாலும் போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அது சினிமாவா தான் இருக்கும். இப்போ போய் வந்து நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொன்னா அந்த புருஷனோ பொண்டாட்டியோ கண்டிப்பா செருப்பால் அடிப்பாங்க, அவங்க லைஃப் வந்து கண்டிப்பா வீணா போயிடும். ஸோ சினிமா மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அதான் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்குது. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய வந்து இந்த கருத்து ஊசி போட நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. 2-3 கேமியோ வர வருது. அந்த கேமியோ வந்து தேவையில்லை. அப்போ அந்த ஒரு தியேட்டர் ஒரு பர்ஸ்ட் பண்றதுக்காக அந்த கேமியோ வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும் படம். அபிஷன் வந்து எப்படின்னா வந்து நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பையன், நமக்குள்ள இருக்கிறவர் போய் அங்க நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோணுது. ஹீரோனா பந்தாவா இருப்பாரு, செம்மையா ஸ்டைல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு இருக்கும். பட் இவரை பார்க்கும்போது நமக்குள்ள ஒருத்தர் நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த டான்ஸும் சரி, அவரோட அந்த டைலாக் எக்ஸ்பிரஷன் பண்றதும் சரி, எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹீரோயின்ஸும் 2 பேருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட எஃபெக்ட் போட்டு ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இல்ல 96 மாதிரி இது வந்து எப்படின்னா 90s கிட்ஸ் அண்ட் ஜென்சி கிட்ஸ் வந்து 2 பேருமே கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது 90sல நடக்கிற ஒரு கதை, அதை கண்டினியூ பண்ணி அந்த லவ் எப்படி கண்டினியூ பண்ணலாமா, அந்த லவ் நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ ட்ரூ லவ்ங்கிறது கடைசியில கிளைமேக்ஸ் ஒரு சொதப்பல் பண்றாங்க. ட்ரூ லவ்வா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கணும்பா, ஜஸ்ட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதை அப்படியே விட்டுருந்துருக்கலாம். பட் ஒரு லவ்வை வந்து ஒரு மெமரி ஆக்கிட்டாங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் ட்ரெடிஷ்னல் மக்கள், வயசானவங்களுக்கு இந்த படம் அவ்வளவா பிடிக்குமான டவுட் தான். பட் யூத் ஆடியன்ஸ் அண்ட் நார்மல் ஆடியன்ஸ் இதை கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். காமெடி, அபிஷனோட காமெடி பிளஸ் அந்த ஹீரோயினோட காமெடி எல்லாம் வந்து அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது வந்து நல்ல லாஃப் பஸ்டா இருக்கவொன்னு எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பேச ஆரம்பிச்சோன்னா அந்த லாஃப் அந்த அப்படியே குறைஞ்சிருது. மறுபடியும் லாஃப்டர் கொடுக்குறாங்க. ஸோ போயிட்டு வரதுனால மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு என்டர்டைன் பண்ணிடுது. ரொம்ப போர் அடிக்காம இருக்கு. இல்ல அவர் ஆக்சுவலி வந்து யதார்த்தமா பண்றதுனால பிரதீப் மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. நான் கூட ஸ்டார்டிங்ல அப்படிதான் கண்டினியூ பண்ணுவாரோ அப்படின்னு தோணுச்சு. பட் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு. பிரதீப் வந்து ரொம்ப ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. இவர் ஒரு மீடியம் லெவல்ல எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அவரோட அந்த ஒன்லைனர் எல்லாம் வந்து டான் சப்புன்னு அரைஞ்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் யதார்த்தமா இருந்ததுனால அந்த கம்பாரிசன்ல இருந்து கொஞ்சம் மிஞ்சிருவாரு. இது வந்து நார்மல் ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படம் கண்டிப்பா ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் அங்கங்க ஸ்லோவா இருக்கும். பட் ட்ரெடிஷனல் ஆடியன்ஸ், வயசானவங்களுக்கு இந்த படம் அவ்வளவா ரீச் ஆகுமான்னு தெரியல. என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கான், இதெல்லாம் இங்க சாதாரணமான நடக்கிற விஷயமா அப்படின்னு வந்து கண்டிப்பா யோசிப்பாங்க. ஸோ நார்மல் ஆடியன்ஸ் கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம். லவ்ல ரொம்ப எஃபெக்ட் ஆனவங்க, ஸ்கூல் லெவல நிறைய லவ் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் மெமரிஸ், ட்ரீம்லாம் கண்டிப்பா வரதா செய்யும். படத்தோட பாசிட்டிவ் பார்த்தா அந்த ஸ்கூல் காமிக்கிற இதுதான். ஸ்கூல் காமிக்கிற சீன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. நான் கூட ரொம்ப போர் அடிப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் ரொம்ப நல்லா காமிச்சு. அதுதான் படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி. லவ் ஸ்டேக் வர படமும் இல்லை. இந்த படம் வந்து அந்த லவ் பத்தி பேஸ் பண்ணி வந்ததுனால, இந்த ஸ்கூல் மெமரிஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் கண்டிப்பா இந்த படத்தை வந்து அந்த ஒரு கிரஷ் மெமரி, இந்த லவ் மெமரியை நிறைய பேருக்கு கண்டிப்பா தோண்டதா செய்யும். கண்டிப்பா ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். அவுட் ஆஃப் 10க்கு ஒரு 7 கொடுக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ஒண்ணு இல்ல, லவ் பண்றவங்க ஆல்ரெடி இப்ப இருக்கிற ஏஜ் ஆனவங்க வந்து ஆல்ரெடி ஸ்கூல்ல ஒரு லவ் இருக்கும், காலேஜ்ல ஒரு லவ் இருக்கும், அப்புறம் வேலையில ஒரு லவ் இருக்கும். அதெல்லாம் வந்து மெமரி. முன்னாடி ஒரு புதுசா ஒரு பொண்ணை இப்ப நானே இருக்கேன், நான் ஒரு 40 வயசு இருக்குன்னா ஒரு பொண்ணை பாக்குறான்னா எனக்கு முன்னாடி ஒரு 5 லவ் இருக்கான். அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி ஸ்கூல் லைஃப்ல என்ன பண்ணேன், காலேஜ் லைஃப்ல என்ன பண்ணேன், ஒர்க்ல என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மெமரியா இப்ப சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ற விதம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சின்ன லேக் இருந்தது, என்னடா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாமே சாங் கேட்கவும் நல்லா இருந்துச்சு. அது இல்லாம நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா ஐயோ நம்மளும் ஸ்கூல் படிக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு சில இடத்துல பார்க்கும்போது.
ஹீரோ மாதிரியே இல்ல, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம பையன், பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்கேன், நல்லா இருக்கு பார்க்கலாம். ஹீரோ சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது நம்ம என்னன்னா, நம்ம சில பேர் பில்டப்லாம் காட்டுவாங்க, நம்ம பிரதீப் சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல பில்டப்லாம் இருக்கும், அது ஒரு ஸ்டைல்ல இருக்கும். ஆனா இது வந்து ஒரு 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 எப்படி சொல்லணும், ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு பையன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி ஒரு இதா நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த ஸ்டைல் நிறைய இருக்கு தலைவா, அவர் ஸ்டைல்ல இருக்கு, அது ஸ்டைலா இருக்கு, அவரு ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இவரு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் என்ன பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. எல்லாமே என்ன எங்கேயுமே கிளாமர் மட்டும் தான் கொஞ்சம் காட்டாம போயிட்டாங்க, அதுதான் ஒரு வருத்தமா இருந்துச்சு. மற்றபடி நல்ல கதை. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து லவ் பண்றதுக்கு, என்ஜாய் பண்றதுக்கு ஒரு படம் வேணும். இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி அவங்களும் அவங்க வேலையை பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ஒரு சில சாயல் இருக்கு தலைவா, அந்த ஸ்கூல் போர்ஷன் ஃபுல்லாவே அந்த 96 மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் இது ஒரு வேற ஸ்டைல்ல கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு தலைவா. அங்கங்க நம்மள சிரிக்க வச்சிருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி பார்க்காமயே ஒரு சில இடத்துல சிந்திக்க வச்சிருக்காங்க. ஓ அப்படின்ற மாதிரி. ஆனா ரசிக்கிற மாதிரி இருக்கு, எங்கேயுமே போர் அடிக்காம ஒரு நல்லா ஜாலியா கலகலன்னு ஒரு படம் பார்த்துட்டு போலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு வந்து எங்கேயுமே போர் அடிக்கல, ஒரு நல்லா கேட்கற மாதிரி இருந்துச்சு, ஃபீலா இருந்தது. எல்லாமே சூப்பரா தலைவா, எல்லாமே படம் பக்கா தலைவா. ஒரு இந்த வந்து பொங்கலுக்கே விட்டுருக்கலாம் அந்த படம், அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்ல படம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவியா இருக்கும். ரொம்ப கிளீனா இருக்கு. அபிஷன் வந்து ஒரு டைரக்டரா இருந்தாரு, இப்போ ஒரு ஆக்டரா எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. டைரக்டராவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பரா இருந்துச்சு. ஆக்டரா வந்து நமக்கு எந்த ஒரு எப்படி சொல்றது டிஃபரெண்டாலாம் ஃபீல் ஆகல, ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் காம்போ எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருந்துச்சு. மோனிஷா கூடயும் நல்லா இருந்துச்சு, அனிஷா கூடயுமே நல்லா இருக்கு. ஆமா, 2 ஹீரோயின் இருக்காங்க. என்ன சொல்ல வராங்க? இட்ஸ் கம்ப்ளீட்லி லவ் ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு. ஒரு மெசேஜ் இருக்கு மூவில. டிஃபரெண்டா எடுத்துக்காங்க. டிஃபரெண்டா இருக்கு. ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரின்றனால மேபி 96 வரை பண்ணிருப்பாங்க. நோ. சோ இது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் தான். ஓவராலா படத்துக்கு என்ன ரேட்டிங்? 10 out of 10 கொடுக்கலாங்க. நல்ல மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், க்ளீனா இருக்கு. இது வந்து யாருக்கான ஒரு படமா, எந்த ஒரு ஆடியன்ஸ்? ஜென்சி கிட்ஸ்க்கு ரொம்ப ரிலேட் ஆகும். ஃபேமிலியாவுமே வந்து பார்க்கலாம், நல்ல மூவி. இது மெசேஜ் நிறைய சொல்லிருக்காங்க, அந்த காதல் பத்தி மெசேஜ் கருத்துக்கு. அது ரொம்ப போரிங்கா இருக்கா? இல்ல போரிங்கா இல்ல, ஏத்துக்கக்கூடிய ஒரு கருத்தா தான் இருக்கு. கருத்து ஏத்துக்கணும். மியூசிக் வந்து என்ன அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. லாக் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி சூப்பரா போச்சு. லாகே கிடையாது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்க ஒரு விஷயம் கதை தான். அப்படிதான் சின்ன கதை தான், ஆனா படத்துல எந்த இடத்துலயுமே லாக் கிடையாது. ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. மதன் சார் சூப்பரா வந்துட்டு டைரக்ட் பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு கேமியா இருக்குன்றாங்க, இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா? சின்ன கேமியோ. எந்த ஒரு ரொமான்டிக் சீன் கிடையாது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதான் வித்லோ படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பையனும் பொண்ணும் வந்து மேரேஜுக்காக ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களோட பாஸ்ட் லவ் பத்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுதான் வந்து படத்தோட ஸ்டோரி அங்கதான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 90s ஸ்டைல்ல வந்து ஸ்கூல்ல லவ்ல நடக்கும்ல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து அதுதான். பட் என்னன்னா நம்ம வந்து அதெல்லாம் கடந்து வந்ததா கூட, அதுல இருக்க நிறைய ஒரு இன்சிடென்ட்ஸ் நமக்கு ஞாபகம் வந்தா கூட அது இந்த படத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிக்கல. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் ஆவரேஜ் தான் சொல்லுவேன். பட் செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மெயினா ஒரு 3 சீக்வன்ஸ் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அவங்க எக்ஸ்லவரை மீட் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ், ஹீரோயின் வந்து அவங்க எக்ஸ்லவரை மீட் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ், அதே மாதிரி ஹீரோ அவங்க அப்பா கூட ஒரு சீக்வன்ஸ். இந்த 3 சீக்வன்ஸும் செம்ம சூப்பரா இருந்துச்சு. அது படத்தை நல்லா தூக்கிட்டு வந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு நம்ம ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் அதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்து முடிக்கிறேங்கிற பேர்ல படத்தை கொஞ்சம் ட்ராக் பண்ணிருப்பாங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அவர் வந்து ஒரு ஹீரோவா நடிக்கும் போது என்னன்னா ரொம்ப லவுடா நடிக்கிறேங்கிற பேர்ல ஓவரா கத்துறாரு நிறைய சீக்வன்ஸ்ல. ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் கூட எமோஷனல் நடிச்சிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருப்பாரு. இந்த படத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பெருசா ஒண்ணுமே பண்ணல, ரொம்ப யதார்த்தமா அவங்களுக்கு கொடுத்த டயலாக் வந்து டெலிவரி பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். பட் ஆடியன்ஸ் கூட இந்த படத்துல அவ்வளவு கனெக்ட் ஆயிட்டாங்க. தியேட்டர்ல இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த ஹீரோயின் கூட தான் அப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்த படத்துல ஆக்சுவலா வந்து ஈவன் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பிளாஷ்பேக்ல வர ஹீரோயினா கூட அந்த மெயின் ஹீரோயினை போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த லேகெல்லாம் இல்லாம ஆடியன்ஸ் அப்படியே ரசிச்சிட்டே உள்ள கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ப்ராப்ளி அந்த காஸ்டிங் ஒரு இஷ்யூவா இருக்கலாம், ரைட்டிங்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு செம்ம ஃபியூச்சர் இருக்கு தமிழ் சினிமால, கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா. அதாவது பிரதீப் ரங்கநாதனும் சரி, இவரும் சரி,
எல்லாருமே அந்த தனுஷை எப்படி ஹீரோ ஆக்குனாங்க, ஏன்னா பாக்குறதுக்கு ஒரு நார்மலா சராசரியான ஒரு ஆளா இருக்க ஒருத்தர் வந்து எப்படி ஹீரோ ஆக்குனாங்கன்னு சொல்லிட்டு செல்வராகவன் அவரை வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு ஸ்கூல் லவ்ல ரிஜெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்மள ஒருத்தனா வந்து ஃபீல் பண்ண வச்சு அப்படியே ஹீரோ கொண்டு வந்தார்ல. ஸோ அதுதான் வந்து பிரதீப் ரங்கநாதன் ட்ரை பண்ணி அவர் ஹீரோ ஆனாரு. அதே விஷயத்த வந்து இவரும் ஃபாலோ பண்ணிருக்காரு. பட் டைரக்டா வந்து பிரதீப் ரங்கநாதன் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரஜினி ஸ்டைலு ரஜினி சம் வச்சு அவர் நடிப்புகளை கொண்டு வந்து அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாம இவருக்கு என்ன நடிப்பு வருது, இவரோட ஆக்சுவல் பாடி லாங்குவேஜ் வந்து வச்சு நடிக்கிறாரு. ஸோ டைரக்டா இவங்க 2 பேரும் கம்பேர் பண்றது வந்து ஒரு கரெக்டான விஷயம் எனக்கு தோணல. பட் ஒரே காலகட்டத்தில் ஒரு சிமிலர் ஸ்டைல்ல உள்ள ட்ரை பண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசன் வருது. இல்ல இந்த படம் ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் மாதிரி விட்டுருக்காங்க. பட் என்ன ஒரு இதுனா நம்ம 90s கிட்ஸ் நம்மளுக்கே வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. ஏன்னா நம்ம அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கே ஒரு லேகெல்லாம் தெரிஞ்சுது. 2K கிட்ஸுக்கு 90s என்ன நடந்துங்கிறத அவங்க நேர்ல பாத்துருக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு இல்ல போய் அவள்கிட்ட போய் லவ் யூ சொல்றதுக்கு அவ்வளவு தயக்கம் இருக்கும். பொண்ணுங்க சைட்ல தயக்கம் இருக்கும். இதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப மேஜரா காமிச்சிருக்காங்க. ஸோ 2K 90s கிட்ஸ்க்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகாத போது 2K கிட்ஸுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகாது. ஸோ ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கான படம்னு இந்த படத்தை வந்து என்னால் அதை சொல்ல முடியாது. கரெக்டான ஒரு படம் கிடையாது. இது ஒரு 4 out of 10 கொடுக்கலாங்க.